அதான் ஐயா இவன்தான் என் அண்ணன் மனைவி ஏங்க தேடிக்கொண்டு வந்தேன் தெரியுமா? சரி நீ சொல்லுமா. ஆதிரே என்ன அண்ணன் என்னோட அண்ணியும் நான் இருவரும் ஒரே சேர்ந்து இந்த குலகத்தையே முழுக்கியாரு. அப்படி குலத்திலே முழுக்கியாரு. ஒரு பொம்பளை வந்து உக்காராங்கன்னா அடகோடு இருக்கணும். ஆம்பளை வந்து நீ ஏமாத்துல ஏந்து நிக்காத. நீ பாட்டு உட்காந்து நீ சொன்ன நீ சம்பாதிச்சா ஓட்ட சம்பாதிச்சு தெரியல. அந்த போடிக்கார ஆவத்து விட்டு ஐயா ஆதிலே இருவரும் மாதவிடா வந்த நேரத்திலே இந்த குளத்திலே மூழ்கினோம். மூழ்கி எழுந்த பொழுது இருவரும் ஒருங்கிற சேர்ந்து இருவருக்கும் பிள்ளை பிறந்தா. அவளுக்கு பிள்ளை பிறந்து எனக்கு பெண் பிறந்தா. அவன் பிள்ளைக்கு பெண்ணு கொடுக்கறதா நான் ஆமா நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கினே அப்படி இப்போது எனக்கு பிள்ளை பிறந்தது. அவளுக்கு பெண் பிறந்தது. எனக்கு பெண்தர மறுத்து உயிருள்ள ஜீவன் வார்த்தை சொன்னால் பெண்ணை பார்க்க அப்படி பெரிய இடத்துல கொடுப்பேன்னு சொல்லி துரியன் பிள்ளைக்கு கொடுப்பதா சொல்றா. ஏன் என் பிள்ளைக்கு தரமர்த்தா பெரிய பணக்காரு பெரிய இடத்துல சம்பந்தங்கள் வச்சிருக்கு. ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு எனக்கு மனக்கருத்து மொத்தம் நான் தெரிஞ்சிருமா? அப்படியே பணக்கார இடத்துல தான் கொடுப்பா என் பொண்ணு. நீ ஒண்ணு இல்லாத ஓட்டாண்டி ஏற்பட்டா உன் முன்னே கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். அது நீங்கம்மா நீ கவலைப்படாத. நீ உட்காருமா. ஆகட்டும் ஐயா. ஏய் ஏய் கோயில மங்க ஏய் மரியாதையா சொல்றேன். நம்ம இட ஜாதியில நாயத்துக்கு பிசுக்கு இருக்கக்கூடாது. அன்னைக்கு பேசுற மாதிரியே உனக்கு ஒரு பிள்ளை பொண்ணு அவங்க ஒரு பிள்ளை பந்து போச்சு. ஒழுங்கா உன் பொண்ணு அந்த அம்மா பிள்ளை கொடுத்து கல்யாணம் பண்ண மாதிரியே இல்லைங்க. முடியாதே முடியாது. அன்னி சொன்னா அவன்கிட்ட சொத்து இருந்து நிலம் இருந்து நீர் இருந்து நான் அன்னி சொன்னேன். இன்னும் இவளுக்கு நாக்குது மொந்த ஊக்கு மிளகா தாக்குறாது. காட்டு திரியிற கசமானம் இவளுக்கு பொண்ணு குத்துனா என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படும். ஏண்டி சொத்து சொத்து போனா சொத்து வரும். சொந்த போனா சொந்த வர மாட்டேன். நான் உனக்கு கேக்குறேன். அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு எப்படி உனக்கு தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க கொத்துக்காரி மேல ஆடு பேசுறது தெரியாது. ஒரு கிழமை ஒன்று ஆடு பேசிட்டு அந்த கிழமைனா நீ அடா பாவி பாடாத அப்பா நீ ஏன்டா ஒன்னும் சாவாத உயிராடுகிற நீ? உன் வயசு என்ன? அன்னைக்கு 100 ஏதோ வந்தவரை வளரு. அன்னைக்கு 100 வளருந்தாங்க. அங்க போய் நாட்டி உட்காந்து பேசிக்கிறேன். போய் உள்ள போய் மாடியா போய் உட்காந்துக்கிட்டா அன்னைக்கு 100 நீ 124 நீ சாவாதுக்கிற நீ சத்தா போகுது. நீ சமாளிச்சு போறது மூவி போதுப்பா. சாவத்தோட என் கஷ்டம் இன்னும் சமாளிச்சு போடுற. சாவத்தோட ஒண்ணு கஷ்டம் தான் கேக்குறேன். மரியாதை கொடுக்க முடியாது பையா. ஒழுங்கா
பஸ்டிமே இருக்கலாம் கேப்பாரு பேசி கேட்டனா ஒழுங்கா இருப்பா வாய் முடியா பெரிய சொல்றது கேட்டனா ஒழுங்கா நியாயமா இருப்பா இல்லாடி பா காடு பாஞ்சு தான் போடுதான் ஒன்றும் சொகம் இல்லாத வாய் மூடு எனக்கு வந்து சொந்தம்லாம் முக்கியம் இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம் என்ன உன்னை கேட்குது குடும்பத்துல பிறந்து குந்தியதான் கோத்துல உள்ளங்க சொல்லுவாங்க இல்ல உனக்கு இல்ல உலகத்துல எல்லாமே அப்படிதான் வீட்டுல பிறந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு நின்றுதுன்னா நம்ம குழந்தை குட்டி தான் தாங்கன்னு பெரியவங்க ஆதரவு சொல்லிக்கிறாங்க அது தெரிஞ்சவங்க புரிஞ்சு நடக்கிறாங்க ஒன்றுமே தெரியாத புரியாத வந்த வரைக்கும் ஏதோ ஓடுற கேஸு அது தெரியாது அதனால நான் சொல்லிட்டு கேட்டு இதுக்கப்புறம் ஒய்யாரி ஏண்டி கோயதா நீ சொல்றதும் கேட்க முடியாது எத்தனை பேர் உட்காந்துக்கிறாங்களோ இவங்கெல்லாம் சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது நான் வந்து எங்க அண்ணன் பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் சொல்ல போறேன் அம்மா அம்மா சுபத்ரா அண்ணா யார் தெரிகிறதா நீங்கள் யார் நான் தான் அது அண்ணன் கோபால கண்ணன் அப்படி என்றால் அந்த பெரியவர் எங்க அண்ணா ஆதியே நீங்க சாட்சி வச்ச ஏதோ இறந்து விட்டார் அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டதை நான் பார்த்தேன் சரி இந்த சமயத்தில் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த ஏதோ கிழனை போல் நான் தான் என் உருவத்தை மாற்றி வந்தேன் அப்படியா நான் தான் உனது அண்ணன் கோபால கண்ணன் கவலைப்படாது உன்னுடைய பிள்ளைகளை சென்று உன் மாமாவை பார்த்து பெண் கட்டத்திற்கு முடியாது என்று மறுத்து விட்டால் சொல்லிவிடு என்னுடைய மக சுந்தரியை உன் மகனுக்கு கொடுத்து திருமணம் எப்படி முடிக்க வேண்டும் என்று மகத்தை முடிக்கின்றேன் அதற்குதான் முன்பதாக சொன்னேன் நான் சென்று சுந்தரியை மாலையிடுவேன் என்று சொன்னேன் வேண்டாம் என்று கூறி நான் சென்று முடித்து வருகிறேன் என்றா அம்மா ஆனால் கேட்கவில்லை என்னுடைய அண்ணனானவன் ஆமா உங்களால் முடியாது ஆனால் சென்று நான் கண்ணனை கட்டி பிடித்து அவனை மகளை சுந்தரியை திருமணம் செய்து வருகின்றேன் சொல்ல மனதில் கண்ணன் மகளை சொல்ல கேட்க முடியாதுமா திருமணம் செய்து
தாண்டி அண்ணவனோடு ஏண்டா எதிர்த்து நிற்க போறேன். பார்க்கலாம், யார் சென்று அவமானப்படுவது என்று பார்க்கலாம். நான் போய் வருகின்றேன் அம்மா. கண்ணி அம்மா, நீங்கள் புறப்படுங்கள் இல்லையா? நான் போய் வருகின்றேன். அதோ பார்த்தீர்களா? அக்கா, நான் இருவரும் பேசிக் கொண்டிருக்கோம். அதோ யாரோ ஒரு அந்தனர் வருகிறார். ஆமா. அந்தவரை பார்க்கலாம். அந்த விளக்கிய ஜுவாலத்தை கேட்கலாம். ஆமா. மேற்பொருத்தம் சரியாக இருந்தால் உன்னை நானே வழியை பேசுகின்றார். அப்படியம்மா? ஒரு வேலைக்கு 1000 ஜாடி கல்லு 2000 ஜாடி சாராயம் சாப்பிட்ட பிறகு தகுந்த சாப்பீஸ் நரமாமிசத்தை பூசிக்கலாம். வட்டப்பாடு என்ன போகணுமா? கிளம்பு. யாரோ ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கா, அதனால உடற்குள்ள இருக்கான். பூசிக்கணும் சுவாரஸ்யமா Yeah.
எதற்காக இப்படி செய்கின்றீர்? யார் நினைக்கிறேன்? சிறிய பிள்ளை ஐயா, என்னை விட்டு விடுங்கள் ஐயா. எனக்கோ பசி, உன்னை புசிக்க போகிறேன் ஐயா. எனக்கு பசி, உன்னை புசிக்க போகின்றேன். என்னை புசிக்க போகிறேன் என்று தெரிவித்தீரே ராஜா. நீ திருட மாதிரியா பாக்காத, அதனால புசிக்கணும். உடம்பு அசுத்தமா இருக்கு, அதனால ஸ்நானமான செய்துட்டு வச்சா ஓனாமோடி காலில் கட்டி அனுப்பணும். கரத்திலே வாளை பெற்றுக் கொண்டோ இனி விடக்கூடாது. வல்லரக்க ராட்சசன் எதிரே வந்தார், அவனை கொன்று விட்டோம். புறப்படுகிறேன்
இவ்வளவு கோபத்தோடு வரக்கூடிய காரணம் தெரியுமா? வல்லாரக்க பட்டணத்தை ஆளக்கூடிய எனது அம்மா வல்லாரக்கா கொண்டிருக்கிறார். ஆமா. ஆகையால் அவனை கொல்ல வேண்டும். புறப்படு போடு. நீ யாரடா? என் வழியை மறைப்பதை நீ யாரு சொல்றா? அம்மானை கொண்டவன் யாரடா? அடித்து பிடி. அம்மானை கொண்டவன் பட்டணத்தை ஆளக்கூடிய வல்லரக்கான் என்னுடைய அம்மான். உன் அம்மானை கொன்றது நான்தான். உனக்கு வீர தீரம் இருந்தால் எதிர்த்து யுத்தத்திற்கு வரா. நாம் இருவரும் சரிக்கு சரியாக யுத்தம் செய்தோ. ஆமா. நான் விடுத்த பானமோ நீ விடுத்த பானமோ பூமாரி மணிகிறது. என்ன ஆச்சரியம்? நீ யாரா? நீ சொல்லுடா முதல்ல. நான் சொல்ல வேண்டுமா? சரி. வீமச்சனருக்கும் இரும்பிக்கும் பிறந்த வீர கட்டுவர் கட்சி. பயப்படுறியா? நான் ஏன்டா என் தாய் தந்தை பேர் சொல்றது பயப்படணும்? வீமச்சனன் என்பவர் எனது பெரிய தந்தை. என்னுடைய தந்தை உனக்கு ஏன்டா பெரிய தந்தை ஆகிற? நீ யாரா சொல்ற? நான் யார் தெரியுமா? தந்தை யாரு? சந்திர குலத்திலே உதித்து அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்ராதேவிக்கும் பிறந்த அபிமன்யு. அது வந்து என் சிறிய தந்தையா? எங்க தந்தையா? பயம் வந்துச்சு என்ன பார்த்த உடனே. சரி. பகவான் கண்ணபுரான் சாட்சியாக பீமச்சனனுக்கு தான் பிறந்தியா? பகவான் கண்ணபுரான் சாட்சியாக பீமச்சனனுக்கும் இடும்பிக்கும் பிறந்த வீர கட்டுவர் கட்சிடா. சத்தியம் சத்தியம் சத்தியம். பகவான் சாட்சியாக நானும் தெரிவிக்கின்றேன். அர்ஜுனவராஜனுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்த அண்ணா தம்பி நாம் அண்ணன் தம்பி தெரியாமல் சண்டை போட்டுக் கொண்டோம். அப்படி இருந்தாலும் நீ எங்கே போகிறாய்? சோரகாபுரி செல்கின்றேன். அப்படியா? எதற்காக? மாமன் மகள் சுந்தரியே திருமணம் செய்வதற்காக செல்கின்றேன். அப்படியா? சரி, புறப்படு போகலாம். புறப்படுங்கள். அனைவரும் திருமணத்திற்கு செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற நேரத்திலே எல்லா அரசரும் என்னுடைய பாதத்துக்கு எதிராக வந்து போகணும். ஆமா, புரியுதா? யாரோ வராங்க, யாருன்னு பாக்கலாம். அண்ணா, நாம்
தோரகாபுரிக்கு செல்கின்றோம். யாரோ ஒருவர் இந்த மலை மீது ஒரு பாதமோ இந்த மலை மீது ஒரு பாதமோ வைத்துக் கொண்டிருக்கின்றார். வழியை மறைக்கின்றன. யார் என்று கேட்போம். பாருங்கள் போகலாம். எருவு குண்டு மேரிக்கிறான். ஆமா மரியாதை வழி விடுறான்னா ஒக்கல வாங்கி கேக்குறேன். மரியாதை பொடி பசங்க யாரா நீங்க எங்க போறீங்க? எங்க போறோமா? எங்க போறீங்க? உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்? கேகத்துக்கு பதில் சொல்லு. நாளை வந்து பார்க்கலாம். கேகத்துக்கு பதில் சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க? தோரகாபுரி போகின்றோம். தோரகாபுரி எது போறீங்க? கண்ணன் மகளை திருமணம் செய்வதற்காக போறோம். அப்படியா? கல்யாணத்துக்கு போறீங்களா? கல்யாணத்துக்கு போனா அது ஏன்டா என்னோட பேசுகிறீங்க? என் காலி நீங்க நோய்ச்சி போங்கடா. நம் வீரம் என்ன? வீரம் என்ன? வீரம் என்ன? இவன் கால் கீழே புகுந்தனம் போனோமா? தெரியாம நம்ம பலத்தை தெரியாமல் பேசுகின்றான். பாருங்கள். இப்போ எல்லாம் வழி விட முடியாதா? இனி முதற்கொண்டு உனக்கு சும்மா விடுகிறாது. முதலில் நாம் இருவரும் யுத்தம் செய்தோம். பூமலர் வீழ்ந்தது. இவனிடத்திலே யுத்தம் செய்தோம். பூமலர் வீழ்கிறது. யார் என்று தெரியல. கேட்டு பாப்போமா? சரி. யார் நீ? பேரு கேட்டு என்னடா வேறு புடுங்க போறீங்க? நாங்க வேற புடுங்கிட்டோம். நீ யாரா நீ? யாரா சொல்ற நீ? முதல்ல நீங்க சொல்லுங்க. நான் சொல்லணுமா? பீமச்சனைக்கும் இருமிக்கும் பிறந்த கட்டோர் கட்சன். யாரு? நான் தான்டா. யாருக்கு? பீமச்சனைக்கும் இருமிக்கும் பிறந்த கட்டோர் கட்சன்டா. என்னடா? வரும்போது எங்க பெரியப்பா பேர் கேட்டீங்கன்னா எங்க பெரியப்பா உத வாங்க போறீங்கன்னு என் பெரியப்பா பேர் கேட்டு என் பெரியப்பா பேர் சொன்னா உனக்கு பெரியப்பா ஆவாரு. உனக்கு எப்படி பெரியப்பா ஆவாரு? என் பெரியப்பாடா. எப்படி அவனுக்கு பெரியப்பா ஆவாரு? உனக்கு எப்படிடா பெரியப்பா ஆவாரு? என் தந்தை என்னுடைய தந்தைக்கு அண்ணன். உனக்கு தந்தைக்கு அண்ணனா? சரி, அப்ப நீ யாரு? உன் பேர் என்ன தெரியுமா? நீ யாரா? எனது தந்தை அர்ஜுன வருமானுக்கும் சுபத்ரா தேவிக்கும் பிறந்த என் பெயர்
அபிமன்யர் பொறுப்பையா என்னடா நீ யாரு அவன் பார்த்தா எங்க பெருமை பேரு சொல்றான் நீ பார்த்தா எங்க அப்பன் பேரு சொல்றேன் சொல்றா நீ யாரு சொல்ற பேரு சொன்னீங்களா போடா வந்து உனக்கு என்ன பயம் டேய் டேய் எங்களை பார்த்தா உனக்கு பயம் டேய் எங்களை பார்த்தா உனக்கு பயமா டேய் உன் தாய் தந்தை பேரை மரியாதையா சொல்ல போறியா இல்லையா டேய் என்னோட தந்தையார் தாயார் யார் தெரியுமா என்னுடைய தாயார் என்னுடைய தந்தை அர்ஜுன பெருமான் என்னுடைய தாயார் நாகக்கண்ணி சுகுபாலத்திலே பிறந்த என்னுடைய பெயர் அரவா அர்ஜுன பெருமான் சரி பகவான் கண்ணபுரா சாட்சியா சொல்லு நீங்க சொல்ற பகவான் கண்ணபுரா சாட்சியாக பீமச்சனுக்கும் இலம்பிக்கும் பிறந்த வீர கடவுச்சண்டா இதே பகவான் சாட்சியாக தெரிவிக்கின்றேன் அர்ஜுன பெருமானுக்கும் சுபத்ரா தேவிக்கு பிறந்த கண்ணபுரான் திருவடி சாட்சியாக அர்ஜுன பெருமானுக்கும் நாக கண்ணிக பிறந்த என் பெயர் அருவான் அண்ணா தம்பி தம்பி அண்ணா இங்க வாண்ணா தம்பி அண்ணா நான் துர்பகாய செல்கின்றேன் அண்ணா நாம் மூவரும் அண்ணன் தம்பியாக ஒன்றாக சேர்ந்தது இங்கே அண்ணா அவர் யார் தெரியுமா அவர் தான் தொட்டி தட்டி அப்படியா ஆமா சரி நான் எங்கே செல்கின்றேன் தெரியுமா எங்க துவாரகாபுரி சென்று மாமன் மகள் சுந்தரியை திருமணம் செய்ய வேண்டும் அண்ணா அப்படியா என்னுடன் வருகின்றீரா முதல்ல நீ வந்து சொல்லக்கூடாதா ஏன் அண்ணா துரையன் கூட்டம் அனைவரும் எல்லாம் எங்க ஆளுங்க நோக்கி தான் போனாங்க அப்படியா அங்க சென்று பார்க்கலாம் புறப்படுங்கள்
அப்படியா? ஆகட்டும் மாமா. அண்ணா மாமாவிடம் சென்று துரியல் கூட்டத்தை அடித்து பிடித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். புறப்படுகிறார். அண்ணா விடுதி கட்ட சொன்னார். ஒன்று கூட கடோர் கஜா சுவாமி நான் யார் என்று தெரிகிறதா? நான் தான் கண்ணன் பிரான். உனக்கு சுந்தரியை திருமணம் செய்யும் என்று உனக்கு உறுதுணையாக உன்னுடைய தம்பி அண்ணன் அரவான் கடோர்கதனை துணையாக ஏவினான். அப்படியா மாமா? இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய துரியல் கூட்டத்தை அந்த காலிலே கட்டிவிட்டு இப்போது அந்த லட்சுமி குமாரன் எங்க இருக்காம அவனை அவச்சிரமா செய்ய வேண்டும். கல்யாணம் பண்ண நீ தாண்டி இப்படி பண்றியாமா? அனைவரும் வந்து விட்டோ. சுந்தரி இருக்கிறார். எங்கே? சுந்தரி இருவருக்கும் திருமணம் செய்திருக்கிறேன். வாழ வேண்டும். சுந்தரியே கைப்புரி கைய போடுறிய மாப்பிள்ள எங்க இருக்கிறீங்க? மாலையிட்டு மாங்கல்யம் மாலையிட்டு மாங்கல்யம் சுந்தரி மாமா இருவருக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு உங்க அண்ணன் மறக்கிறார். இருந்தாலும் பெரியவருக்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த துரியோதனுடைய பெரியப்பா அல்லவா, இவர் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். முதல்ல
துரியோதனா என்ன பண்றது ஆடு மாடு கூப்பிடுறாங்க வாங்கண்டியா டேய் சரி எங்க புரியுதா நம்ம கவனி மாமா நம்ம வாத்திட்டு போறாரு பண்ண கேட்கலையா ஏன் கேட்கல நல்லா வாங்கன்னு சொன்னேன் வாயில ஏத்தி டேய் ஒண்ணு கல்யாணம் தான் நடக்கல நான் போய் இந்த வலுக்கு எத்தமா யார் கார்டு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிட்டேன் ரெண்டு ஆப் வாங்கினேன் போங்கடா எப்பனா போங்கடா அறிவண்ணா மாமா திருமணம் செய்து வச்சுட்டு பெருமையாக வேண்டும் நீங்க முன்பதாக செல்லுங்கள் சீர்வரிசை பின்பால் அனுப்புகிறேன் ஆகட்டும் புறப்படுகிறோம்.